சொல்றாரு. பாகிஸ்தானா, துபாயா இல்ல அபுதாபியா? சார் நாங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல அவுட்லைன் ரெடி பண்ணிருக்கோம் சார். ஒருத்தன் யோசிச்சாலே விளங்காது, இதுல 2 பேரும் சேர்ந்து யோசிச்சிருக்கீங்களா? சொல்லு. இரு, ஒருத்தன் கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா சார். அத 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறானுங்க சார். அப்புறம் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிச்சாங்களா இல்லையா? இது அவுட்லைன் சார். அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்க 50 கோடி ரூபாய் நானு, அந்த பணத்தை அழிக்க வந்த 4 கவுதாரி நீங்களா? அப்படியே போட்டேன்னா மரியாதையா வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்க. தயிர் தலையா நல்ல கதையா சொல்லுங்க, அடி பிச்சு போடுவேன் 4 பேத்தையும். சார் இங்க எதுவும் யோசனை வரல. ஊட்டில 1 மாசம் ரூம் போட்டு கொடுங்க, நல்ல கதையா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எது இங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? ஊட்டியில ரூம் போட்டு கொடுக்கணுமா? ஏன் காஷ்மீர்ல ரூம் போட்டு தரேன், பிளைட்ல போறீங்களா? டேய் இந்த மூஞ்சிய வண்டலூர் ஜூக்குள்ள கூட நுழைய விட மாட்டான்டா. இன்னொரு தடவை எவனாவது ஊட்டி கீட்டின்னு பேசி என் பணத்தை அழிக்க முடிவு பண்ணீங்க, 4 பேர் ஊட்டியும் திருகி இப்படி திருகி. டேய் அந்த 4 காலமாட்டை அவுத்து விட்டு இவங்களை மேய்க்க விடுறா. ஏற்கனவே கக்கூஸ் இருக்கும், இந்த காலமாட்டைங்கள் காலமாட்டை வேற மேய்க்கணுமா? Cheers டா மாப்ள. Cheers. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிய சொல்றா. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுடா, கண்ட வெட்டலாம் போறதுக்கு. ஐயோ அதுக்கெல்லாம் மனசுல தில்லு வேணும், கூறவே தெம்பு வேணும்பா. ஒரு ரவுண்ட் போனதுக்கு இப்படி வளர்ற. டே நாங்களாம் ஒருத்திய பார்த்து அவளையே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ற ஆளுங்க. அதுக்கு பேரு தான் ஹீரோஸ்ன்றது. மச்சா நீ ஹீரோட, நான் ஆன்டி ஹீரோ. நீ எந்த ஹீரோ வேணாலும் இருந்துட்டு போ. என் ஆளுக்கு வலை விரிச்சினா உன்னை கொன்னே விடுவேன். ஏன்டா மச்சி டென்ஷன் ஆற? இந்த இன்னொரு பெக்கு போடுறியா? டேய் நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு பாத்துடலாம்டா. நான் பாக்குற அந்த பொண்ணை அவளா வந்து என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன். அப்பதான்டா என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீயா நானே வரேன்டா. ஓகே பல வளத்தை ருசிச்ச நானே கூலா இருக்கேன், ஒரு வளத்தை இன்னும் ருசிக்க கூட இல்லை. டென்ஷன் ஆகிறாராம. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். மைண்ட் யூர் பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. மப்பு அடிக்கிறான், அத பாரு. சண்முகம் எப்படி வரான் பாத்தியா? அவன் தான் உலகமாக குடிக்காரன். அவனுக்கு ஒரு ரவுண்டு ஊத்தி பாரு, அவன் கூட எவனுமே அடிக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்னையுமே மிஞ்சிருவான்ப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஆப் அடிக்கிறதும் சரி, அவன் 5 கோட்டர் அடிக்கிறதும் சரி. தெரியுமா உனக்கு? போட்டு சீட்டு நீ
வணக்கம் 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 பாப்பா சண்முகம். என்ன காலையிலேயே ஃபுல் மப்பா இருக்கு? வணக்கம் 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 வணக்கண்ணா. என் நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம என்ன சர கேப்பான இருக்குது? அவனே கேட்கட்டும். என்ன சாப்பிட்றியா? கட்டி லைட்டா எனக்கு தான். அங்க இருக்குது பாரு பனைமரம், அங்க போய் உட்காந்து சாப்பிட்றியா? நிறைய ஊத்துறேன். அதெல்லாம் ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமளாம் என்ன சரக்கு எடுத்துருவோம். அண்ணா லைட்டா ஆடுறத பார்த்தா சரக்கெல்லாம் கமுத்துருவானாட்டு இருக்கு. முதல்ல நீ ஃபுல்லா ஊத்து. கதிர்வேலு சொல்லு. சிந்தாம ஊத்து. சரி. அவன் ஃபுல்லா அடிப்பான். ஊத்து ஊத்து ஃபுல்லா ஊத்து. ஒரு சொட்டு சிந்தாம குடிச்சு காட்டு சண்முகம். மாமே நாங்கெல்லாம் நவாப் காலத்திலே எங்க பரம்பரையே குடிகார பரம்பரை பேரை பத்தியே உனக்கு முழுசா தெரியாது. சிந்திராத. நவாப்ப பத்தி பேசுறேன். அதான் மரத்துல போய் உட்காந்து குடி போ. சரி மாமே. உன் சகல உன்னையாட்ட போல இருக்கு. முன்னாடியே சொன்னல கதிர்வேல செடிய போறானே. அவன் லுங்கி வந்தா கூட அவன் சரக்கு கீழே விட மாட்டான்பா. நமக்கு தான் ஒரு ரவுண்டு கம்மியா போச்சு. நம்மகிட்ட கருவிலே குடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம. வாடா ராசா வா. நாசமா போற. உனக்கு ரொம்ப லொல்லு டேய். டேய் வரட்டுமாடா டேய். தேங்க்ஸ் டா டேய். ஏதாவது யோசனை சொல்லுங்கடா. தடிமாடு மாதிரி உக்காந்துருக்கீங்க. உன்னதாண்டா மச்சான் சொல்றேன் தடிமாடுன்னு. ஏய் நான் என்ன தடிமாடு மாதிரி இருக்கேன் போடா. டேய் மாப்பிள, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் பொண்ணுங்க வயசுல வீக்குன்னு சொன்னிய. ஆமா. உன் ஆஃபீஸ்ல உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சரியான யோசனை சொல்லியிருக்கான். சரியான யோசனை சொல்லியிருக்கல்ல, தனியாக உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடு. என்ன சரியா? நான் வரட்டா? பாய்டா மச்சி. இவன் சொல்ற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடம். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுறேன். சொல்லு கார்த்தி. என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்க நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்துல வந்தா நல்லா இருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி. பாய். ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா. போன இன்னும் ஆளை காணமே. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா? என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னம்மா ஆச்சு?
இவன் தான் விஜய் ஃப்ரெண்டு கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க்யூ. டேய் கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காருங்க. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வர. அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வர்றேங்க, அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க.